வெல்கம் டு ஐஎம்கேடா சேனல். சிஎஸ்எஃப் ஃபயர்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் மட்டும் அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக வந்து பார்ப்போம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் மற்றும் ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ எதற்கான அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி, பிஇடி டாக்குமெண்டேஷன் இது 3க்கான அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்மிட் கார்டில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் டவுட் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலகிராம் சேனலில் வந்து குரூப் டைரக்ட் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 24ஆம் ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 20ஆம் ஜனவரியில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட இது நடக்குது. நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்டத்தட்ட போனதோட வேகன்சி கொஞ்சம் கம்மி தான். 34 வேகன்சின்னு வந்து நினைக்காம கிட்டத்தட்ட 1000 கணக்கில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக தெரியல. நார்மலாக வந்து ஒரு 5000 வந்து வச்சுக்குவோம். ஏன்னா வந்து வேகன்சி கம்மின்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து போகாமல் இருக்கலாம். கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். புதுசாக போய் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சிஎஸ்எஃப் recruit.csfgovernment.in இந்த இதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பாரில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டில் வந்து சிஎஸ்எஃப் recruit.in இந்த போர்ட்டலில், அதுக்கப்புறம் வெப்சைட் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பேஜுக்கு டேரெக்டாக வந்து என்ட்ரு ஆகும். இந்த மாதிரி தான் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, அட்மிட் கார்டு டவுன்லோட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அது வழியே டேரெக்டாக லிங்க் வந்து போகலாம். இல்லைனா வந்து இந்த பார்த்தீங்கன்னா கார்னரில் லாகின் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸை பொறுத்தளவில் அட்மிட் கார்டு கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் 24, ஆனால் இந்த வருஷனில் ஆனால் 24 வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டி, பிஇடி டாக்குமெண்டேஷன் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி போகும். இந்த டேரெக்ட் பேஜோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜெலாம் இருக்குது, எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 or 9 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் இதில் வந்து 1 by 1 கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு, சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இதில் ஃபர்கெட் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. உங்களுடைய மெயில் அல்லது எஸ்எம்எஸ்க்கு வந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து செப்டம்பர் மாதம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் போய்ட்டு உங்கள் மெயிலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். சம்டைம் உங்கள் மொபைலில் வந்து செக் வந்து பண்ணி பாருங்கள். இது ஃபர்கெட் ஆப்ஷன்லாம் கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் ஃபர்கெட் ஆப்ஷன் மோஸ்ட்லி இல்லை, இதில் இல்லை. நீங்கள் அப்படி ஃபர்கெட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் வந்து இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஃபர்கெட் பண்ண முடியும். இந்த இதில் வந்து 2வது சொல்லியிருக்குல்ல, இதுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க ஃபர்கெட் ஆப்ஷன், அதில் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து எதுவும் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் நேமில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லையும், உங்களுடைய இயர் 2002 பிறந்தீங்கன்னா 2007, அதுக்கப்புறம் ஒரு 4 டிஜிட் நம்பர் சம்திங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இதில் போட்டோடனே என்டர் லெட்ரு அஸ் ஷோ த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து இந்த இமேஜை கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்டர் மிக்ஸ் பண்ணி அதை இது பண்ணி கொடுத்து இந்த சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வெல்கம் டு காளிராசு, உங்கள் நேம் என்ன இருக்கோ அது வந்து கொடுத்து உங்களுடைய அந்த கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துக்குங்க. இங்கிலீஷில் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக கம்ப்யூட்டர் சென்டர் போய் வந்து ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்துங்க, அல்லது குரோமில் வந்து கார்னரில் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட்டர்னு இருக்கும், அதில் கொடுக்கலாம். அது வந்து ஒரு சில இதில் மொபைலில் வந்து ஆப்ஷனில் இல்லை. டெஸ்க்டாப் மோடு கொடுத்தாலும் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. இன்டர்நெட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, சாம்சங் அந்த மாதிரி மொபைல்ஸில் இருக்குது, அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எப்படி பார்த்தாலும் ப்ரௌசிங் சென்டரில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போய்ட்டு டேரெக்டாக இது பண்ணிவிட்டு இது பண்ணுங்க, அவ்வளோதான். இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசன் நீங்கள் கொடுத்துறது வந்து இருக்கும். இதில் வந்து ரீசெண்டாக எடுத்ததை வந்து அப்டேட் பேஸ்ட் பண்ணணும், ஒட்டி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டபிள் ஃபயர் 2024 இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, கேண்டிடேட் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், என்ன கேட்டகரி,
அப்புறம் ஜெண்டர் மேல் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த், டொமசியல் ஸ்டேட் நம்ம வந்து தமிழ்நாடு, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 இது வந்து கொடுத்துருப்பீங்க அந்த மூணு மச்சம். அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸை பொறுத்தளவில் 2 இது வந்து சேம் வந்து கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர்லாம் தெரியும். உங்கள் சிக்னேச்சர்லாம் ஒரு தடவை கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து 2 இடத்துல இந்த பாக்ஸ் இருக்கும். அதில் சேமாக வந்து 2 தடவை சிக்னேச்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இமேஜ் இருக்குமா, இந்த இமேஜை பார்த்து நான் சிக்னேச்சர்னால அந்த இதை வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் தம்ப் வந்து அங்கேயே கிச்சுவோம். நீங்கள் முன்னாடியே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவங்க பார்வையில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் போர்டு வந்து இது பண்ணுவாங்க, அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எதுவும் வந்து ஃபில் பண்ணிடாதீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து தேவையில்லை. கலர் பிரிண்ட் வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த சென்டர் பொறுத்தவரை 4th RP சிவகங்கை. இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து சிவகங்கை வந்து போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு CSF 4th Battalions போஸ்ட் ஆஃப் அரம்பத்தூர், அதுக்கப்புறம் வந்து சோமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை சிவகங்கை தமிழ்நாடு பின்கோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிவகங்கை போடுவாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சென்னை நியர்பை இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை தான் லொக்கேஷன் கொடுக்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து 27/12/2024 வந்து கொடுத்துருக்காங்க டைமிங். ரிப்போர்ட்டிங் டைம் எக்ஸாம் வந்து 6 மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 5 மணிக்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறது நல்லது. CSF ஃபயர்மேன் இருக்குல்ல, அதை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றாப்புல வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு காசு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஃபுட்லாம் வந்து கொஞ்சம் இதாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ஒரு கிராமம் தான் சிவகங்கைங்கிறது. ரூம்லாம் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு பொறுத்தளவில் அட்மிட் கார்டு வந்து எடுத்துகிட்டு போகணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் வந்து அதில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரொவைட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நாட் அலோட், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பொறுத்தளவில் ஒரு 5-6 காப்பி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களே ஒரு 4 காப்பி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து மெயில் கேண்டிடேட் மாதிரி தான் ஒன்று இது பண்ணியிருக்கோம். ஃபீமேல் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபீமேல் கேண்டிடேட் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டா. சப்போஸ் இருந்தால் வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் இந்த அட்மிட் கார்டு எதுக்குன்னா PET, PST, DV. PETயை பொறுத்தளவு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து சொல்லுவோம். 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். PSTயை பொறுத்தவரை ஹைட் வந்து 170, ஜெஸ்ட் வந்து 80 to 85. அதுக்கப்புறம் வெயிட், ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருந்தால் போதும். மினிமம் 50, அதுக்கு மேலே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் டாக்குமெண்ட் டிவியை பொறுத்தளவில் நான் தெளிவாக சொல்கிறேன். டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. இது 2 மட்டும் தான் இந்த அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை கான்ஸ்டபிள் ஃபயர்மேனுக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா இதுக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் எக்ஸாமில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குன்னு ஆல்ரெடி வந்து இருக்கும். 12th அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 6 மணி. சென்டரை வந்து கரெக்டாக பார்த்து ஆன் டேக்கில் வந்து போய்க்குங்க. ப்ராசஸ் வந்து கமர்ஷியலி 6:30 வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 5 o'clock 5:30 வந்து எப்போவுமே முன்னாடியே வந்து போய்க்குங்க. அதான் வந்து உங்களுடைய இது நல்லது. அப்புறம் செக் த அட்மிட் கார்டு வந்து கேர்ஃபுல்லி இது பண்ணுவாங்க. டிஸ்கார்ட் ஆஃப் எனி நோட்டீஸ் போர்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைட், ஒரிஜினல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது OBC SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டியல், நம்ம இதில் நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து எஜுகேஷனில் வந்து 12th சயின்ஸை 10th வந்து மார்க் ஷீட் அதுக்காண்டி கொண்டு வராமல் இருக்கக்கூடாது. 10th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி. ஆதார் கார்டு ID ப்ரூஃப் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும். அது வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வந்து சர்க்குலர் டேட்டுக்குள்ள 6 மந்த் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதர்வைஸ் வந்து டொமஸ்டியல் அலாங் வித் 1 செட் ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்குறாங்க. எல்லாமே வந்து ஒரு 2 செட் 3 செட்டு வந்து எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவே, அதான் நல்லது. 7வது பாயிண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1 ID ப்ரூஃப், ஏதாவது ஒன்று ஆதார், ஓட்டர் ID, டிரைவிங் லைசன்ஸு, இன்கம் டேக்ஸ், பாண்ட் கார்டு இருக்காங்களா அது, அவங்க யூனிவர்சிட்டி காலேஜ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிறையா இருந்தால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட்டை பொறுத்தவரை ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் தான் சேஃபாக வந்து அட்மிட் கார்டெலாம் வந்து அதர்வைஸ் பயந்து கொண்டு போகணும். ஒன் ஆஃப் த ப்ரொவைட் த சர்வீஸ் எனி இம்ப்ராசட்டிக், நீங்கள் தான் உங்கள் ஓன் இதில் சேஃப்டியாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் இது வந்து அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி கஸ்டமைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் வந்து சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து ரெக்ரூட் ப்ரொவென்சியலி வந்து கேண்டிடேட் கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் த நாட் ஃபோன் எலக்ட்ரானிக் கேஜெட்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வேலியபிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CSF நாட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸ்
நீங்கள் தான் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வந்து வச்சுக்கணும். மிஸ் ஆனால் வந்து அவங்கள்ட்ட உங்கள் பேக்கில் வந்து ஒன்ஸ் நீங்கள் போனோடனே உங்களை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிடுவாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் பேக்லேயே வச்சுக்கலாம். அதுக்காண்டி எடுத்துகிட்டு போகாமல் இருக்காதீங்க. ஏன்னா சம்திங் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான தேவைப்படும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து மேல் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து போகிறீங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவில் எனி லாங்குவேஜ் அதன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும். அது நார்மலாக நம்ம இதுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கா, நோட்டரி ட்ரான்ஸ்லேட் தான் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கு இங்கிலீஷ் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கேட்குறாங்க. நார்மலாகவே நம்ம இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதர்வைஸ் ஸ்டேட் சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஸ்டேட் போர்டு அல்லது சென்ட்ரலில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வேறு எதுவும் போர்டில் இருந்தால் எதுவும் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸார்மி பர்சனுக்கான அடுத்த இதுக்கு வந்து அவங்களுக்கான லெட்டர் அண்டர்டேக்கிங் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும். எக்ஸார்மி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அனெக்சர் வந்து அவங்க பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்களா நோட்டீஸில், அதில் இதை வந்து நீங்கள் எழுதி சைன் வாங்கி போயிருக்கணும் டிஃபென்ஸ் சர்வீஸில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 14 பாயிண்டை பொறுத்தவரையில் ரெஸ்பெக்ட் த டைம் அண்ட் ஃபீலிங்கில் ஒரு நிலைக்கில் வந்துடணும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ராக்டிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் லெட்டர், அதாவது இந்த லெட்டர் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் டாக்குமெண்டேஷன் இது ரெண்டுக்கானது மட்டும்தான் அப்படின்னு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து போஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து 1 to 2 நாள் ஆகும். அதுக்கு வந்து உங்களுடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும். ஓன் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் அலன்ஸு நீங்கள் தங்குறதுக்கான அந்த இதெல்லாம் எந்த இதுவும் ஜேர்னிக்கான இது ஸ்டே பண்ணுறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அதெல்லாம் எதுவுமே நாங்கள் தர மாட்டோம். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஜேர்னி வந்து ஸ்டே அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர்பி கேன்சல் த கேண்டிடேட் ஸ்டேட் ஃபவுண்ட், ஏதாவது தவறான இதை டாக்குமெண்ட் எதாவது சப்மிட் பண்ணாலோ இதாவது அன்எஃபராக பண்ணாலோ உங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம், அப்பாயின்மெண்ட் யூஸ் பண்ணும்போது லாக் பண்ணிடுவோம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்எலிஜிபிளாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து குரூப்பே தெரியாமல் 12th இது வந்து கொடுத்துடலாம் சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்காங்க இந்த இது. அதுக்கப்புறம் 18வது பாயிண்டை பொறுத்தல உள்ள செக் த எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா, எனக்கு என்ன எலிஜிபிலிட்டியாக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 பேயோ ரிப்போர்ட்டிங் ரெக்ரூட்மெண்ட் உங்கள் இதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த டேட் அந்த டேட்டில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸாக வந்து ஆல் த பெஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன். எல்லோரும் வந்து நல்லபடியாக ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகணுன்னு ப்ரேட் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நர்வஸாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறவங்களுக்கு. எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் போகிற கேண்டிடேட் வந்து இருப்பீங்க. உங்களுக்கு வந்து 2 இடத்துல மோஸ்ட்லி நடக்கும். ஒன்று சிவகங்கை சிஎஸ்எஃபாக இருக்கும், இன்னொன்று வந்து சென்னை. இதில் எந்த இடம்னு வந்து பார்த்து கம்பைன் பண்ணி போய்க்கிங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சென்னை சைட்லாம் போனால் ரூம் ஷேர் பண்ணி வந்து இது பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ரூமோட ரேட்டும் வந்து கூட இருக்கும். அதனால தான் இதை வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து சொல்கிறேன். சேஃப்டியாக வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து அடுத்த டே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல்னால நீங்கள் வந்து நல்லா இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அடுத்து வந்து இது முடித்தோடனே எக்ஸாமில் தான் ரீச் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம் முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. இவ்வளோ தான். ஒரு நெகட்டிவ் மார்க்கில் எக்ஸாமில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் ப்ரிப்ரேஷன் வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ்.